உதகையில் கனமழை காரணமாக இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் வெயில் காணப்பட்டு வருகிறது. இதனால் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சிக்கான சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை புரிந்திருக்கிறார்கள். விவரங்களுடைய நிகரான செய்தியாளர் ஐயாசாமி, ஒரு பக்கம் மழை எச்சரிக்கை, இன்னொரு பக்கம் மாவட்ட ஆட்சியருடைய வேண்டுகோள். மக்கள் வருகை எப்படி இருக்கு? இது போன்ற சூழ்நிலை எங்க இருக்கு? நிச்சயமாக தேவைப்படுறேன். அதாவது உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் உலகப்பெற்ற மலர் கண்காட்சியானது கடந்த மே 10ஆம் தேதி துவங்கியது. தொடர்ந்து இன்று 9வது நாளாக இந்த 126வது மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இதை காண சுற்றுலா பயணிகள் காலை முதலே ஏராளமானோர் பூங்காவில் குவிந்து வருகின்றனர். மல அலங்காரங்கள் வடிவங்கள் முன்பு நின்று செல்பி புகைப்படம் எடுத்தும் மகிழ்கின்றனர். குறிப்பாக ஊட்டியில் இன்று முதல் 20ஆம் தேதி வரை ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கனமழை இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் அதிகாலை முதலே மேகமூட்டத்துடன் வெயில் காணப்பட்டு வருகிறது. தற்போது ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த மலர் கண்காட்சியை காண காலை முதலே குவிந்து வருகின்றனர். தற்போது நம்மளிடையே இந்த பெங்களூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினர் இந்த மலர் கண்காட்சியை காண வந்திருக்கிறார்கள். நம்ம கேட்கலாம். அண்ணா சொல்லுங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்க பேர் என்ன? எப்படி இருக்கு ஃப்ளவர்ஸ்? சார், என் பேர் பாஸ்கர். நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். ஃபுல் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ரொம்ப ப்ளசண்ட்டான வெதர் இருக்குது ஊட்டியில் அப்படின்னு சொல்லி ஃப்ளவர் ஷோ இருக்குதுன்னு கேள்விப்பட்டு ஃபேமிலியோட வெக்கேஷனுக்காக வந்திருக்கோம். எல்லா பிளேஸஸும் பார்த்துருக்கோம். தண்டர் வேர்ல்டு பார்த்துருக்கோம், போட் ஹவுஸ் பார்த்துருக்கோம், நிறைய பிளேசஸ் பார்த்துருக்கோம். அருமையாக இருந்து பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ளவர் ஷோ பார்த்துட்டு குன்னூர், வயநாடு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். போட் ஹவுஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் இது தண்டர் வேர்ல்டுக்கு போயிருந்தோம். பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்திருக்கோம். கர்நாடகா சிரி ஹார்டிகல்ச்சருக்கு போயிருந்தோம். மியூசியம் போயிருந்தோம். டீ ஃபேக்ட்ரி, அப்புறம் சாக்லேட் ஃபேக்ட்ரி, எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தோம் சார். எல்லாமே ஷாப்பிங்லாம் பண்ணி சூப்பராக இருந்தது. அருமையாக என்ஜாய் பண்ணி. அதேபோல் சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளும் குடும்பத்தோடு மலர் கண்காட்சியை இருக்கிறார்கள். தற்பொழுது அவர்களிடம் கேட்கலாம். அக்கா சொல்லுங்க, உங்க பேர் என்ன? எங்கிருந்து வந்திருக்கீங்க? ஃப்ளவர் ஷோ எப்படி இருக்கு? என்னோட பேர் மனோன்மணி. நாங்கள் எல்லாருமே சென்னையிலேருந்து வந்திருக்கோம். ஆஃப்டர் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கோம். இங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எவ்ரி இயர் இருக்கிறத விட இந்த இயர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் வந்து நியூ கான்செப்டாக இருக்குது. பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இந்த டைம் நாங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து ரொம்ப ஒரு மெமரி வந்துட்டு எப்பவுமே இருக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே ஃபேமிலியோட ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒரே இடத்துல இவ்வளவு ஃப்ளவர் பார்க்குறீங்க, ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த இயர் தான் எங்களுக்கு இங்கே வந்தது. பசங்கள்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ ஃப்ளவர்ஸும் ஒரே இடத்துல பார்க்குறது. இந்த டிஸ்னி வேர்ல்டுலாம் இது நிறைய நியூ டாபிக். இது ஒரு எங்கள் ஊட்டியே வந்து இந்த தடவை நல்லா இருந்தது. இதுதான் ஃபஸ்ட்டு. ஊட்டி வந்தால் ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து இந்த இடத்த தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற பிளேஸ்லாம். இதுக்காகவே நாங்கள் எல்லாமே ஊட்டி வர்றது நல்ல ஒர்த்து இந்த தடவை. சென்னையில் வந்து அதிகப்படியான வெயில். ஆமாம், இங்கே கிளைமேட் எப்படி? ரொம்ப மழைன்னு சொன்னாங்க, நாங்கள் பயந்துட்டோம். பட் சூப்பராக இருந்தது. நேத்தோ சரி, சில்லுன்னு லைட்டாக தூரல் தான் இருந்தது. இன்னைக்கு செம்மையாக இருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே வந்து இங்கே நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த இயர் ரொம்ப நல்லா நாங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதே போல சென்னையில் அதிகமான வெயில் காணப்பட்டு ஊட்டியில் மழை இருக்கும் என கூறியிருந்த நிலையில் இங்கு வருவதற்கு அச்சமாக இருந்ததெனவும், தற்பொழுது இங்கு வந்த பிறகு இங்கு உள்ள காலநிலை மிகவும் குளிர்ச்சியான சூழலாக இருப்பதால் மலர் கண்காட்சியை இந்த காலநிலையோடு ரசிப்பது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்துள்ளனர். தேவப்பிரியா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி ஐயாசாமி.